Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனல் சப்ஜெக்ட்ல யூனிட் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 மார்க் தான் பார்க்க போறோம். இந்த யூனிட் 3ல இருக்க எல்லா 10 மார்க் 5 மார்க் இந்த ஒரே வீடியோவில் பார்த்தறலாம். தொற்று நோய்கள் பரவும் முறை அதன் வகைகள். இந்த क्वेश्चन வந்து லாஸ்ட் இயர்லயும் கேட்டிருந்தாங்க. தொற்று நோய்கள் என்பது ஒருவரிடம் இருந்து இன்னொருவருக்கு பரவும் நோயாகும். அதாவது ஒருத்தர் பேசும்போதோ இல்லை டச் பண்ணும்போதோ தும்பும்போதோ அவங்களுடைய எச்சி வந்து இன்னொருத்தருங்கிட்ட படும்போது கை கழுவாமல் ஒருத்தருங்கிட்ட கை கொடுக்கும்போது இதனால தான் வந்து தொற்று நோய்கள் உண்டாகுது. இந்த நோய்கள் மனிதனிடமிருந்து மனிதனுக்கு அல்லது விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு பரவும் தன்மையுடையது. பாதிக்கப்பட்ட பொருள் அல்லது நபருடன் தொடர்பு கொள்வதன் மூலம் தொற்று நோய்கள் பரவுகிறது. நோய் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பரவுகிறது. இதுதான் தொற்று நோய்களுக்கான டெஃபினிஷன். ஒரு நோய்னா எப்படி பரவுதுன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம இன்னொருத்தர் கம்யூனிகேஷன் பண்ணும்போதோ இல்லைன்னா தும்பும்போது இரும்பும்போது கை கொடுக்கும்போது இந்த மாதிரி மனிதர்கிட்ட இருந்து மனிதர்களுக்கும் இல்லை விலங்குகிட்ட இருந்து மனிதர்களுக்கும் நோய் பரவுது. இதுதான் தொற்று நோய்கள். அதாவது ஒருவர் தொடும்போது பரவும் நோய் தொற்று நோய். தொற்று நோய் பரவும் முறை. தொற்று நோய்கள் நீர்த்தேக்கம் அல்லது நோய் தொற்று மூலத்திலிருந்து எளிதில் நபர்களுக்கு பரவும். தொற்று நோய்கள் பரவும் முறை. காற்று மூலம் பரவுதல், உணவு மற்றும் நீர் மூலம் பரவும் நோய்கள், நேரடி தொடர்பு, நோய் பரப்பி மூலம் பரவும் நோய்கள். இதுதான் அதோட பரவும் முறைகள். இது ஒவ்வொன்றிலையும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். காற்று மூலம் பரவுதல். சில நோய் தொற்றுகள் உள்ளவர்கள் இருமல், தும்பல், பேசும்போது வைரஸ்கள், பாக்டீரியாக்கள் மூலம் பரவுதல். காற்றின் மூலம் பறந்து கலக்கின்றன. அதாவது ஒருத்தர் வந்து தும்பும் போதோ அவங்களுடைய எச்சில் வந்து மற்றவங்க அவங்க முன்னாடி இருக்கிறவங்க மேலே படும்போது அவங்களுக்கு வந்து வைரஸ் காய்ச்சல் இல்லை பாக்டீரியா காய்ச்சல் அந்த மாதிரி காய்ச்சல்லாம் ஏற்படும். இது வந்து காற்று மூலம் பரவுதல்னு சொல்கிறாங்க. உணவு மற்றும் நீர் மூலம் பரவும் நோய்கள். உணவு மற்றும் நீர் மூலம் பரவும் நோய்கள் பெரும்பாலும் உணவு நச்சு என்று குறிப்பிடப்படுகிறது. இவை பொதுவாக பாக்டீரியா, ஒட்டுண்ணிகள், வைரஸ்கள், மாசுபடுத்தப்பட்ட உணவு உண்ணுதல் அல்லது பானங்களை குடிப்பதனால் ஏற்படுகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து கெட்டுப்போன உணவுகள்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி விஷயங்கள் சாப்பிடும்போது பாக்டீரியா, ஒட்டுண்ணி, வைரஸ் இந்த மாதிரி காய்ச்சலோ இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும். அதுதான் உணவு நச்சுன்னு சொல்கிறாங்க. உணவு நச்சுன்னா கெட்டுப்போன உணவு சாப்பிடும்போது நம்ம உடலில் வந்து ஃபுட் பாய்சன்லாம் ஏற்படுது இல்லையா அப்போது வந்து இந்த பாக்டீரியா, ஒட்டுண்ணிகள், வைரஸ்கள் இதனால தான் அந்த ஃபுட் பாய்சனே ஏற்படுது. நேரடி தொடர்புகள். ஒருவரை தொடுதல் மூலம் ஒருவரின் சளி சவ்வுகள் தோலின் மூலம் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு நோய்கள் பரவ வழிவகுக்கிறது. இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது எச்சில் இப்போ தும்பும் போது நம்ம மூக்கு மேலே கை வைக்கிறோம். அப்போ வந்து எச்சில் படுறது இந்த சளி இதெல்லாம் வந்து ஒட்டுது. இந்த கையவே நம்ம மற்ற பொருள் மேலேயோ இல்லைனா ஒருத்தர்கிட்ட கை கொடுக்கும்போதோ ஒருத்தர் பக்கத்தில் இருந்து பேசும்போதோ அவங்கள வந்து நம்ம டச் பண்ணுறோம். நமக்கே தெரியாமல் அவங்கள டச் பண்ணுறோம். அந்த டைம்லேயும் நோய் வந்து பரவுது. இதுதான் வந்து நேரடி தொடர்புன்னு சொல்லுவாங்க. நோய் பரப்பி மூலம் பரவும் நோய்கள். கொசுக்கள், ஈக்கள் போன்ற முதுகெலும்பில்லா நோய்கள் ஆகிய நோய் பரப்பி மூலம் ஏற்படும் தொற்றுக்கள். இப்போ வந்து கொசு அதிகமாக கடித்தா என்ன மலேரியா காய்ச்சல்லாம் வரும். வந்து மற்ற இடத்துல எங்கெங்கேயோ கண்ட பொருள் மேலாம் உட்காந்துட்டு அது சாப்பாடு மேலே உட்கார்றது, நம்ம மேலே உட்கார்றது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நமக்கு வந்து நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கொசுக்களும் தான் நோய் பரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தொற்று நோய்களின் வகைகள் பார்க்கலாம். காற்றின் மூலம் பரவுதல், உணவு மற்றும் நீர் மூலம் பரவுதல், நேரடி தொடர்பு மூலம் பரவுதல், நோய் பரப்பி மூலம் பரவுதல். இத்தனை வகைகள் படுது. இதில் ஒவ்வொன்றும் என்னென்ன நோய் இருக்குன்னு கேட்பாங்க. காற்று மூலம் பரவுதல். கோவிட், காசநோய், சின்னம்மை, குளிர்காய்ச்சல் இதெல்லாம் வந்து காற்றல் மூலம் பரவும். உணவு மற்றும் நீர் மூலம் பரவுதல் என்னென்னா காலரா, வயிற்றுப்போக்கு, டிப்ளாய்டு சுரம். நேரடி தொடர்பு மூலம் பரவுவது எய்ட்ஸ், காய்ச்சல், டைபாய்டு ஏ. நோய் பரப்பி மூலம் பரவுதல் மலேரியா, டெங்கு,
சிக்கன்குனியா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நோய்க்கும் கீழே எதனால் பரவுது அப்படின்னு சொல்லி 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. இப்போ காற்றின் மூலம் பரவுதல் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு எதுன்னு கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் கோவிட்னா என்ன அப்படின்னு சொல்லி 10 மார்க்கில் கேட்கலாம். அதோட பரவும் முறை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே 5 மார்க்கில் வந்து கேட்குவாங்க. இது ஒவ்வொன்றுமே தனித்தனியாக 10 மார்க்கில் கேட்பாங்க. அதனால் எல்லா நோய்களையுமே இந்த ஒரே வீடியோவிலே பார்த்துடலாம். இது நிறையா நோய்கள் இருக்கிறதுனால நிறையா டாபிக் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதோட சிம்டம்ஸ்லாம் வந்து சேமான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ கோவிட் இருக்கிற சிம்டம்ஸே தான் இந்த காச நோய்க்கு, சின்னம்மை, குளிர்காய்ச்சல் இந்த மாதிரி சிம்டம்ஸும் சேமாக தான் இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஒரு டைம் படித்தாவே நமக்கு ஈஸியாக புரியும். இந்த கொஷின் வந்து நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் பார்த்தாவே போதும். ஒரு டைம் நீங்கள் கேட்டாவே ஈஸியாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இப்போது இது வரைக்கும் நோய் தொற்றுதல் என்ன, அதோட வகைகள் அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் நம்ம எழுதுனா போதும். இதுவே வந்து ஒவ்வொன்றையும் இது தனியாக கோவிட்னா என்ன, அது பரவும் முறை என்ன அப்படின்னு சொல்லி 10 மார்க்கில் கேட்பாங்க. இதுவே வந்து காலரான என்ன அப்படியே ஒவ்வொரு டைப்புமே கேட்பாங்க. இப்போ காற்று மூலம் பரவுதல் மட்டும் ஒரு 10 மார்க்கை கேட்டாலும் கேட்பாங்க. அந்த மாதிரி தனித்தனியாகவும் கேட்பாங்க, 5 மார்க்கும் கேட்பாங்க. அதனால் எல்லா நோய்க்கான ஆன்சரையும் இந்த ஒரே வீடியோவிலே பார்க்கலாம். கோவிட்-19 கொரோனா வைரஸ்கள் என்பது மனிதர்களுக்கு சுவாச நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்களின் குடும்பமாகும். வைரஸில் மேற்பரப்பில் கிரீடம் போன்ற கூர்முனை இருப்பதால் இவை கொரோனா என்று அழைக்கப்படுகிறது. முதலில் டிசம்பர் 2019 சீனாவில் ஹவுஷானில் பதிவாகியுள்ளது. அதாவது இது வந்து 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. கோவிட் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ 2019 2022 அது வரைக்குமே இருந்தது. அதனால் எவ்வளோ மக்கள் இறந்துருப்பாங்க, என்னென்ன பாதிப்பு வந்துச்சு, இது எல்லாமே நமக்கு தெரியும். இது வந்து இந்த நோய் பற்றி என்ன, இதனால் என்ன அறிகுறியெல்லாம் இருக்குது, அது மாதிரிங்கிறது தான் இந்த கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸியான கொஷின் தான். பின்னர் இது உலகம் முழுவதும் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் பரவியுள்ளது. காரணங்கள்: மனிதர்களுக்கு நோயை ஏற்படுத்தும் கொரோனா வைரஸின் அறிகுறிகள் என்பது கடுமையான சுவாச நோய் அறிகுறி, மத்திய சுவாச நோய் அறிகுறி, ஜலதோஷம் ஆகியவை ஆகும். இதெல்லாம் வந்து அதோட சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த கொரோனா நோய் தான் வருது அப்படின்னு அர்த்தம். நோய் அறிகுறிகள் தோன்றும் கால இடைவெளி: நோய் அறிகுறிகள் தோன்றும் காலம் 2 to 14 நாட்கள் ஆகும். பரிமாற்றும் முறை: பாதிக்கப்பட்ட நபர் இருமல், தும்பல், பேசும்போது, பாடும்போது அல்லது மற்றொரு நபருக்கு அருகில் சுவாசிக்கும் போது காற்றில் வெளியாகும் சுவாச துளிகளில் வைரஸ் பரவுகிறது. ஒரு நபர் இந்த நீர்த்துளிகளை சுவாசித்தால் அவருக்கு தொற்று நோய் ஏற்படும். அதாவது ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போதோ, நம்ம பக்கத்தில் யாராவது இருக்கும்போது நமக்கு தும்பல் வந்தாலும் சரி, இரும்பல் வந்தாலும் சரி, அதிலிருந்து நம்ம சுவாசப்பை அதில் இருக்கிற சிறிய துகள்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த எச்சில் துளிகள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து மற்றவங்க மேல் படும்போது இந்த வைரஸ் வந்து ஈஸியாக வந்து பரவி அவங்களுக்கும் இந்த நோயை வந்து ஏற்படுத்துது. கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட நபருடன் நெருங்கிய தொடர்பு, தொடுதல், கை கொள்வதன் மூலம் பரவுகிறது. இது ஆல்ரெடி ஒருத்தருக்கு வந்து கொரோனா இருந்துச்சுன்னா அவங்கள தொடுறது மூலமாகவும், அவங்கள டச் பண்ணுறது, அவங்களுக்கு கை கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய அவங்களோட ஆடைகள், அவங்களோட ட்ரெஸ்ஸை கூட தொடும்போது கூட இந்த நோய் பரவுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதுதான் வந்து பரிமாற்ற முறைனா இந்த நோய் எந்த மாதிரிலாம் ஒருத்தரிடமிருந்து ஒருத்தருக்கு பரவுது அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த நோயோட அறிகுறிகள்லாம் என்னென்னு பார்க்கலாம். அறிகுறிகள்: காய்ச்சல் அல்லது குளிர், இரும்பல், மூச்சு திணறல் அல்லது சுவாசிப்பதில் சிரமம், சோர்வு, தசை அல்லது உடல் வலி, தலைவலி, சுவை அல்லது வாசனை இழப்பு, தொண்டை வலி, எரிச்சல் அல்லது மூக்கு ஒழுகுதல், குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் இதோட அறிகுறிகள். இதே அறிகுறிகள் வந்து நிறைய பாயிண்ட்ஸ், நிறைய நோய்கள் வரும்போது சேமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் மறக்குதுன்னா எது சேமாக இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டா ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதலாம். எல்லா கொஷினுக்கு இந்த மாதிரி நோய் பற்றி கொஷினுக்கு எல்லா இதுலேயும் சேமாக வரக்கூடிய சிம்டம்ஸ் நோட் பண்ணி அந்த 5 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா எல்லா கொஷின்லேயும் ஈஸியாக எழுதிடலாம். இதோட தடுப்பு நடவடிக்கை, இது என்ன செஞ்சால் இது வந்து தடுக்கலாம் அப்படின்னுங்கிறத இதில் கொடுத்துருப்பாங்க. மக்கள் தங்கள் கைகளால் கண்கள், மூக்கு மற்றும் வாயை தொடுவதை தவிர்க்க வேண்டும். மக்கள் மற்றவர்களுடன் நெருங்கி தொடர்பில் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும்.
கூட்டங்கள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்த்தல், குறைந்தது 20 வினாடிக்கு சோப்பு மற்றும் தண்ணீரால் கைகளை கழுவ வேண்டும், அதிக ஆபத்தில் உள்ளவர்கள் வீட்டில் தங்கி சுயமாக தனிமைப்படுத்த வேண்டும், அனைத்து அத்தியாவசிய பயணங்களையும் தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் இதோட தடுப்பு நடவடிக்கைகள். இது மட்டும் செஞ்சாவே மேக்ஸிமம் இந்த நோய் வரதை நம்ம தவிர்க்க முடியும். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பீங்க. அதை நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நீங்களே இந்த மாதிரி கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன் பிறரை அழைக்க வேண்டும். மற்றவர்களிடமிருந்து குறைந்தபட்சம் 1 மீட்டர் தூரத்தை பராமரிக்க முடியாத போது பொது இடங்களில் முகமூடி அணிய வேண்டும். COVID-19 தடுப்பூசியை போட வேண்டும். இதெல்லாம் செஞ்சமாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த நோயெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து காசநோய். இந்த காசநோயும் 5 மார்க்கில் தனித்தனியாக கேட்டால் 5 மார்க்லேயும் கேட்பாங்க, 10 மார்க்கில் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுத ஆரம்பிக்கணும். காசநோய் டிபி. இது டிபின்னு சொல்லுவாங்க. காசநோய் என்பது நுரையீரலை முக்கியமாக பாதிக்கும் ஒரு தீவிரமான தொற்று நோயாகும். இது ஃபஸ்ட்டு பாதிக்கக்கூடியதே நுரையீரல் தான். காசநோயை உண்டாக்கும் பாக்டீரியாக்கள் இரும்பல் மற்றும் தும்பல் மூலம் காற்றில் வெளியாகும் சிறு துளிகள் மூலம் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவுகிறது. அதாவது நம்ம தும்பும் போது இரும்பும் போது நம்ம எச்சில் துளிகள் இருக்கு இல்லையா, அது ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவும் போது இந்த காசநோய் ஏற்படும். நோய் அறிகுறிகள் தோன்றும் கால இடைவெளிகள். நோய் தொற்றின் அறிகுறி காலம் 3 to 6 வாரங்கள் ஆகும். இந்த நோய் என்னென்ன காரணத்துக்காக உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அசுத்தமான வளிமண்டலத்தின் மூலம் பரவுகிறது. மனிதர்கள் மற்றும் விலங்குகள் மூலம் பரவுகிறது. இது மைக்கோபாக்டீரியா டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியா மூலம் பரவுகிறது. இது கூட 1 மார்க்கில் கேட்பாங்க. பாக்டீரியா பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட நபரின் இரும்பல் மற்றும் துன்பல் மூலமே பரவுகிறது. அதாவது மேக்ஸிமம் இது எப்படி பரவுகிறது அப்படின்னா இரும்பல் தும்பல் மூலம் பரவுகிறது. இந்த பாக்டீரியா என்ன பாக்டீரியான்னு சொல்லி 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாக்ல எழுதுங்க, அப்போ தான் நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். இது எப்படி எந்த மாதிரிலாம் பரவுது, இதோட பரவு முறை எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. நோயாளி பொது இடங்களில் எச்சில் துப்புவதால் இந்த நோய் பரவுகிறது. நோயாளி தனது மூக்கு அல்லது வாயை மூடாமல் இரும்புதல் மற்றும் தும்பும்போது அது பரவுகிறது. குட்கா அல்லது சிகரெட் பலர் பகிர்ந்து கொள்வதன் மூலம் இது பரவுகிறது. இதனால தான் இந்த நோயெல்லாம் பரவுகிறதுன்னு சொல்கிறாங்க. இதோட அறிகுறிகள்லாம் என்னென்னா சளி நிறைந்த இரும்பல் 15 நாட்களுக்கு பிறகும் குறையாது. மார்பில் வலி, சளியில் இரத்தம் இருப்பதை கண்டறியலாம். அடிக்கடி காய்ச்சல் வரலாம். செரிமானம் திறன் குறைவு, பலவீனம் தொடர்ந்து அதிகரித்து வரும். இதுதான் இதோட அறிகுறிகள். இதோட தடுப்பு நடவடிக்கைகள்னால் என்னென்னா, நோயாளி எல்லா இடங்களிலும் எச்சில் துப்பக்கூடாது. அவர் இரும்பும் போதும் அல்லது தும்பும் போதும் வாய் அல்லது மூக்கை மூட வேண்டும். 30 ஆண்டுக்குள் உள்ள அனைவரும் PCG தடுப்பூசி போட வேண்டும். அறிகுறிகள் தென்பட்டவுடன் அந்த நபரை மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும். இதுதான் அதோட தடுப்பு நடவடிக்கைகள். இது காசநோய் இதோட முடிஞ்சது. அடுத்தது காலரா. இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக் 5 மார்க்கில் கேட்பாங்க. இந்த காலராவும் 5 மார்க்லையும் கேட்கலாம், 10 மார்க்லையும் கேட்கலாம். அதனால தான் எல்லா நோயுமே இந்த ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது சும்மா நீங்கள் பார்த்துட்டு போனால் கூட நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இந்த கொஷின் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த யூனிட்டில் இந்த நோய் தொற்றுகள்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கம்பல்சரி கேட்பாங்க. காலரா என்பது ஒரு கடுமையான வயிற்றுப்போக்கு நோயாகும். இது விட்ரியோ காலரா பாக்டீரியாவால் குடலில் தொற்று ஏற்படுகிறது. பொதுவாக அசுத்தமான தண்ணீரிலிருந்து காலரா பரவுகிறது. அதாவது கெட்ட தண்ணீர்லாம் இருக்கு இல்லையா, அந்த தூசி, இந்த பிளாஸ்டிக் பொருள்கள்லாம் இருக்கிற தண்ணி, இந்த மாதிரி தூய்மையே இல்லாத தண்ணியில் தான் இந்த காலரா உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. நோய் அறிகுறிகள் தோன்றும் கால இடைவெளிகள். நோய் அறிகுறிகள் தோன்றும் காலம் 1 முதல் 3 நாட்கள் வரை. இது என்னென்ன காரணத்துக்காக இந்த நோய் வருதுன்னா, விப்ரியோ காலரா என்ற பாக்டீரியாவால் காலரா ஏற்படுகிறது. இது அசுத்தமான உணவு மற்றும் தண்ணீரை உட்கொள்வதால் பரவுகிறது. ஈக்கள் இந்த நோயை உண்டாக்குகின்றன. மேக்சிமம் இந்த ஈக்கள்லாம் இந்த கெட்ட தண்ணீரையோ கெட்ட உணவுகள்லையோ போய் உட்காந்துட்டு வருது இல்லையா, அந்த உணவை நாம் சாப்பிடும்போது இந்த
காலராங்கிற நோய் வந்து ஏற்படுது. இது எந்த மாதிரிலாம் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வீட்டில் ஈக்கள், கொசுக்கள் மற்றும் கரப்பான் போன்ற பூச்சிகள் பாதிக்கப்பட்ட நபரின் மலத்துடன் தொடர்பு கொள்கிறது. மேலும் அவை உணவு மற்றும் தண்ணீரில் அமர்ந்து பாக்டீரியாவை பரப்புகின்றன. இந்த நோய் தொற்றுடைய உணவை உட்கொள்ளும் போது நோய் தொற்று இல்லாத நபர் இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்படுகின்றன. இதுதான் இதோட பரவும் முறைகள். இதுக்கான அறிகுறிகள்னா என்னென்னா, ஒரு மனிதனிடம் இருந்து வெளிவரும் வாந்தி மற்றும் மலம் ஒரு நாளைக்கு சுமார் 30 முதல் 40 வரை அரிசி நீர் எனப்படும் தெளிவான திரவ வடிவத்தை உருவாக்குகிறது. தீவிர நீரிழப்பு காரணமாக நோயாளி பலவீனமடைந்து உடல் குளிர்ச்சியடையும், இரத்த அழுத்தம் குறைகிறது மற்றும் கடுமையான வயிற்று வலி ஏற்படுகிறது. இந்த நோயெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம படிக்கும் போது உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் எக்ஸ்பிளைன்லாம் எதுவும் பண்ணலை. தடுப்பு நடவடிக்கைகள். காலரா பாதிக்கப்பட்டவர் மற்றும் அவர் பயன்படுத்திய பொருட்கள், எடுத்துக்காட்டுக்கு ஆடை, படுக்கை, பாதிக்கப்பட்டவரின் மலக்கழிவு நீரை முறையாக அகற்றுதல் மற்றும் சிகிச்சை அளித்தல். அவர் யூஸ் பண்ண ஆடைகளையோ இல்லை அவர் யூஸ் பண்ண திங்ஸ் எதாக இருந்தாலுமே அதை வந்து முறையாக வந்து எடுத்து வெளியில் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடிப்பதற்கும் கழுவுவதற்கும் அல்லது சமைப்பதற்கும் பயன்படுத்தப்படும் அனைத்து நீரையும் கொதிநிலை, குளோரோனேஷன், ஓசோன் நீர் சுத்திகரிப்பு, புறஊதா ஒளி கிருமி நீக்கம், ஆன்டிமைரோபியல் வடிகட்டுதல் மூலம் காலரா இருக்கும் எந்த பகுதியிலும் கிருமி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண பொருளையோ இல்லை அவங்க சமைக்கிற காய்கறிகள் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி, அதை வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி கொதிநிலை, ஓசோன் நீர் சுத்திகரிப்பு இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பொருளையோ அந்த திங்ஸையும் யூஸ் பண்ண முடியும். அவங்க சாப்பிட்ற பொருள் கூட இந்த மாதிரி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோயாளிக்கு தண்ணீர் மற்றும் சுண்ணாம்பு சாறு கொடுத்து நீர்ச்சத்து இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து அதோட தடுப்பு நடவடிக்கைகள். இந்த தடுப்பு நடவடிக்கை பண்ணால் அந்த நோய் வந்து சீக்கிரம் குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன நோய் பார்க்க போகிறோன்னா, டைபாய்டு. டைபாய்டு காய்ச்சல் என்பது ஒரு பாக்டீரியா தொற்று ஆகும். இது உடல் முழுவதும் பரவி பல உறுப்புகளை பாதிப்படுகிறது. டைபாய்டு காய்ச்சல் குடல் காய்ச்சல் என்றும் அழைக்கப்படுகிறது. நோய் அறிகுறிகள் தோன்றும் கால இடைவெளி. டைபாய்டு காய்ச்சலுக்கான அறிகுறி காலம் பொதுவாக 6 முதல் 30 நாட்கள். பேராடைபாய்டு காய்ச்சலுக்கு 1 முதல் 10 நாட்கள் ஆகும். இந்த டைபாய்டில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 6 முதல் 30 நாட்கள், பேராடைபாய்டுக்கு வந்து 1 to 10 நாட்களில் பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணங்கள் என்னென்னா, இது வந்து சல்மோனல்லா டைபி என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இது உணவில் நச்சை ஏற்படுத்தும் பாக்டீரியாவுடன் தொடர்புடையது. இந்த நோய் ஈக்கள் மூலம் பரவும், அசுத்தமான உணவு, பால் மற்றும் நீர் மூலம் பரவுகிறது. இதோட பரவும் முறைகள் எப்படின்னா, டைபாய்டு காய்ச்சல் என்பது ஒரு பொதுவான உலகளாவிய பாக்டீரியா நோயாகும். இது பாதிக்கப்பட்ட நபரின் மலத்தால் அசுத்தமான உணவு அல்லது தண்ணீரை உட்கொள்வது மூலம் பரவுகிறது. அதாவது இது எப்படின்னா, அது சுத்தமாக இல்லாத உணவையோ நீரையோ சாப்பிடும்போது இந்த நோய் பரவுதுன்னு சொல்கிறாங்க. இதோட அறிகுறிகள்னால் என்னென்னா, காய்ச்சல் தொடர்கிறது. ஃபஸ்ட்டு இது வந்து காய்ச்சலை தான் வந்து ஏற்படுத்தும். 3 to 4 வாரங்களுக்கு பிறகும் குறையாது. உடல் சூடு மற்றும் தலைவலி இறுக்கம், வயிற்று வலி மற்றும் தளர்வான மலம் அதிகரிக்கிறது. பசி இழப்பு, வயிற்று வலி, ரோஜா புள்ளிகள், சொறி அல்லது மங்கலான இளஞ்சிவப்பு புள்ளிகள் இதெல்லாம் வந்து உடம்புல ஏற்படுமா. இருமல், தலைவலி, குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு அல்லது மலச்சிக்கல் இதெல்லாம் இதோட அறிகுறிகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், இருமல், தலைவலி, குமட்டல், வாந்தி இதெல்லாம் எல்லா நோய்க்குமே வந்து மேக்சிமம் பொருந்துகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி ரொம்ப சிமிலராக இருக்கிறது நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா, ஞாபகம் வரலைனாலும் இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். இதை கூட நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுனா பேஜும் நல்லா கவர் ஆகும். இதோட தடுப்பு நடவடிக்கைகள் பார்க்கலாம். அசுத்தமான பொருள் எரிக்கப்பட வேண்டும். நோயாளியை சுத்தம் செய்த பிறகு கைகளை சோப்பு மற்றும் தண்ணீரில் கழுவ வேண்டும். குடிநீரை கொதிக்க வைத்து ஆற வைக்க வேண்டும்.
பாலை உட்கொள்ளும் முன் போதுமான அளவு சூடாக வேண்டும். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். டைபாய்டுக்கு எதிரான தடுப்பூசி போட வேண்டும். இந்த தடுப்பூசி போட வேண்டும் அப்படிங்கிறதுலாம் வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே எல்லா நோய்க்குமே தடுப்பூசி இருக்குது. அப்போ நீங்கள் தடுப்பு நடவடிக்கையில் இந்த தடுப்பூசி போடணுங்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் எல்லா கொஷினுக்குமே எழுதிக்கலாம். உணவை மூடி வைத்து சூடாக இருக்கும்போது சாப்பிட வேண்டும். இதெல்லாம் பண்ணும்போது இந்த டைபாய்டுங்கிற நோய் வந்து நல்லாயிடும்னு சொல்கிறாங்க. அடுத்து மலேரியா ஒரு தீவிர நோயாகும். இது சிறிய ஒட்டுண்ணிகள் மூலம் பாதிக்கப்பட்ட கொசு கடிப்பதனால் பரவுகிறது. கொசு கடிக்கும்போது மலேரியா ஒட்டுண்ணிகள் இரத்த ஓட்டத்தில் செலுத்துகிறது. இதன் மூலம் மலேரியா மனிதனுக்கு பரவுகிறது. அதாவது கொசு கடிக்குது இல்லையா, அந்த ரத்தத்தை உரியும் போது இந்த மலேரியாங்கிற ஒட்டுண்ணி வந்து நம்ம உடலுக்குள்ளே ஏறி மலேரியாங்கிற காய்ச்சலை வந்து நமக்குள்ளே உருவாக்குது. காரணங்கள்: மலேரியா பரவுதல் அல்லது பாக்டீரியா ஒட்டுண்ணிகளால் இது ஏற்படுகிறது. தேங்கி நிற்கும் நீர், செப்டிக் டேங்க், வடிகால் மற்றும் சாக்கடைகள் அனைத்தும் கொசுக்களுக்கு உணவளிக்கின்றன. அவை முட்டையிட்டு குஞ்சுகளை வளர்க்கின்றன. இப்பகுதிகளில் வசிக்கும் மக்களை கொசுக்கள் கடிக்கின்றன. அதாவது நம்ம வந்து தண்ணி ஓப்பனாக இருக்கு இல்லையா, தண்ணி வந்து எப்பவுமே க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். மழை பெய்யும் போது ஒரு நிலத்துலையோ ஒரு தண்ணி தேங்கி வச்சுருச்சுனாவோ, இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு டப்பா கப்பு, அது மாதிரி வந்து நிறைய ஒரு பொருட்களில் தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில் வந்து முட்டையிட்டு அதுலேருந்து கொசு வந்து உற்பத்தி ஆகும். அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குடும்பத்தில் வசிக்கிற மக்கள் எல்லாத்துலேயுமே கொசு கடிக்கிறதுனால மலேரியா காய்ச்சல் வந்து உருவாகுது. அதனால தான் வந்து இந்த தண்ணியெலாம் தேக்கி வைக்காமல் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே மூடி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த மருந்து மாரி இருக்கு இல்லையா, கொசு மருந்து அடிப்பாங்க, அந்த மாதிரிலாம். அப்படி தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி கீழே கொட்டிட்டு அதை சுத்தம் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். பரவும் முறைகள்: பெண் அனோபில்லா கொசுக்கள் மனிதர்களின் உடலில் கடித்து இரத்தத்தை உறிஞ்சுவதன் மூலம் இந்த நோயை பரப்புகிறது. கொசுவின் இரத்தத்தில் இருக்கும் பிளாஸ்மோடியா பாக்டீரியா மனித உடலில் சேரும். நோய் அறிகுறிகள் தோன்றும் கால இடைவெளி என்னென்னா 7 முதல் 30 நாளுக்குள்ளே இந்த நோயோட அறிகுறி வந்து தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிகுறிகள் என்னென்னா, நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காய்ச்சல் அல்லது சில நாட்களில் காய்ச்சல் மற்றும் காய்ச்சல் குளிர் அல்லது நடுக்கம் இருந்தால், காய்ச்சல் பல நாட்கள் நீடித்தால் மலேரியா வர வாய்ப்புள்ளது. அது ஃபஸ்ட்டு வந்து காய்ச்சல் வந்து அதிகமாக ஏற்படும், குளிரும் நடுக்கம் ஏற்படும். இந்த காய்ச்சல் வந்து நிறைய நாளுக்கு நீடிச்சுன்னா மலேரியா வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குமட்டல், வாந்தி மற்றும் தலைவலி, மலச்சிக்கல் மற்றும் வயிற்று வலி, தசை அல்லது மூட்டு வலி, அத்துடன் சோர்வு, விரைவாக மூச்சு விடல். இந்த அறிகுறியில் இந்த ஏற்பட்டுச்சுன்னா இது மலேரியா காய்ச்சல் தான் வருது அப்படின்னு அர்த்தம். இது எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னா, தேங்கி இருக்கும் நீர், கழிவு நீர் தொட்டிகள், சாக்கடைகள், வயல்வெளிகள் போன்றவற்றில் நீர் தேங்கி கொசுக்கள் பெருகும் பகுதிகளில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தும் மூலம் அந்த கொசுக்களோ அந்த முட்டைகள்லாம் செத்துடும். டிடிடி, பிஹெச்சி மற்றும் மலோதீன் போன்ற பூச்சிக்கொல்லிகளை வீட்டை சுற்றி தெளிக்க வேண்டும். தூங்கும் போது கொசுவலை பயன்படுத்த வேண்டும். கொசுக்கள் வீட்டிற்குள்ளே வராமல் இருக்க ஜன்னல்களில் வலைகளை நிறுவ வேண்டும். அதாவது இதெல்லாம் செஞ்சோம்னா அந்த நோயை வந்து நம்ம தடுத்துடலாம். வராமல் இருக்கிறதுக்கு ஆன வழிமுறைகள் தான் இதுதான். லாஸ்ட்டாக டெங்கு. இந்த டெங்கு காய்ச்சல் பார்த்திங்கன்னா எந்த மாதிரிலாம் வருது, இது வந்து 5 மார்க்கில் கேட்கலாம். டெங்கு காய்ச்சல் ஒரு வைரஸால் ஏற்படுகிறது. இது முதன்மையாக எடிசிஸ் இனத்தை சேர்ந்த பெண் கொசுக்கள் கடிப்பதன் மூலம் பரவுகிறது. டெங்கு காய்ச்சல் உலகில் கொசுக்களால் பரவும் மிக பொதுவான வைரஸ் நோயாகும். இது ஏற்பட என்னென்ன காரணம்? பாதிக்கப்பட்ட பெண் கொசுக்கள் கடிப்பதன் மூலம் மனிதர்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுகின்றன. ஆல்ரெடி இந்த பெண் கொசுவே பாதிக்கப்பட்டு இருக்கும், அந்த பாதிக்கப்பட்ட கொசு மனிதனை கடிப்பதன் மூலம் இந்த காய்ச்சல் வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட கொசு வைரஸ் அடைக்காத்த பிறகு அதன் வாழ்நாள் முழுவதும் வைரஸை பரப்புமா. அதாவது இந்த கொசு வந்து வாழ்நாள் பூராமே இந்த வைரஸ் வந்து மக்களிடையே பரப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிமாற்றும் முறை: டெங்கு வைரஸ் தொற்றுள்ள பெண் கொசுக்கள் கடிப்பதன் மூலம் பரவுகிறது.
கர்ப்பம் அல்லது பிரசவத்தின் போது தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுவதற்கு சாத்தியமாகி உள்ளது. அதாவது என்னென்னா, இந்த டெங்கு காய்ச்சல் இருக்கிற ஒரு அம்மா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தைக்கும் டெங்கு காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உறுப்பு தானம் மற்றும் இரத்த மாற்றங்கள் செய்யும் போது இரத்தத்தின் மூலக்கூறுகள் மூலம் பரவும் வாய்ப்புள்ளது. அதாவது வேறொரு இரத்த தானம் செய்யும் போதோ இரத்த மாற்றங்கள், ஏதாவது உறுப்பு மாற்றங்கள் அந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு அந்த நோய் இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு உறுப்பெடுத்து இன்னொரு நபருக்கு வைக்கிறாங்கன்னா அந்த நபருக்கும் டெங்கு காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் அறிகுறிகள் தோன்றும் கால இடைவெளி. டெங்கு அறிகுறியின் காலம் சுமார் 4 to 7 நாட்கள் ஆகும். 14 நாட்கள் வரை நீடிக்கும். அறிகுறிகள் 104 டிகிரி பர்ஹெட் வரை அதிக காய்ச்சல் ஏற்படலாம். கடுமையான தலைவலி, குமட்டல் மற்றும் வாந்தி, உடல்வலி, எலும்பு மற்றும் மூட்டு வலி, மூக்கில் அல்லது ஈறுகளில் இருந்து இரத்தம் வருதல், சோர்வு, கண் இமைகளுக்கு பின்னால் வலி, இதெல்லாம் இதோட அறிகுறிகள். இதை எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னா, உடலை மறைக்கும் ஆடைகளை அணிதல். ஏன்னா கொசு கடிக்கிறதுலையே அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஆடைகளை நம்ம போட்டுக்கணும். உடலில் உள்ள கொசு விரட்டிகளை பயன்படுத்துதல், கொசு வலைகளை பயன்படுத்துதல், ஜன்னல் மற்றும் கதவுகளுக்கு திரைகளை பயன்படுத்தலை. இதே பாயிண்ட்ஸ் தான் ஆல்ரெடி மலேரியாவிலையும் பார்த்தோம். அப்போ இந்த 2 கொஷினுக்குமே தடுப்பு நடவடிக்கைகள் சேமாக தான் இருக்குது. ஆடைகளை பயன்படுத்துவதற்கு முன் பூச்சி விரட்டி மூலம் கொசுக்களை விரட்டுதல். முடிந்த அளவிற்கு விடியற்காலை, அந்தி மற்றும் மாலை நேரங்களில் வெளியில் இருப்பதை தவிர்க்கவும். வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் நீரை அகற்றிவிட்டு சுத்தமான தண்ணீருக்கு அருகில் கொசுக்கள் தேங்குவதை தவிர்க்கவும். வடிகால், செடி தொட்டிகள் மற்றும் பிற இடங்களில் தண்ணீர் தேங்கவில்லை என்பதை உறுதி செய்யவும். அதாவது மழை காலத்துலேயோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம செடி தொட்டியில் இந்த மாதிரி நிறையா திங்ஸ்லாம் வெளியே போட்டு இருப்போம் இல்லையா, அதிலெல்லாம் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு அந்த தண்ணி இல்லாமல் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த தண்ணியில் கொசுக்கள் முட்டையிட்டு அந்த கொசு பறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வீட்டை சுற்றி தண்ணிலாம் தேங்காமல் இருக்குதான்னு பார்த்துக்கணும். வீட்டில் இருக்கிற பொருட்கள், ஜன்னல்கள், பெட்ரூம் அந்த மாதிரிலாம் கொசு வலைகள்லாம் போட்டால் அந்த கொசுக்கள் உள்ளே வராது. இதுதான் அதோட தடுப்பு நடவடிக்கைகள். இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, நோய் தொற்றுக்கள் ஃபுல்லாக பார்த்துட்டாச்சு. ஏன்னா அதுலேருந்து எப்படி வேணால் கொஷின் கேட்கலாம். 5 மார்க்கு கேட்கலாம், 10 மார்க்கும் கேட்கலாம். 2 நோயாக கொடுத்துட்டு 10 மார்க்கில் கேட்பாங்க. இல்லை எல்லாமே நோய் தொற்றுகள்னால் என்ன, அதோட வகைகள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டும் கேட்பாங்க. அதனால் எப்படி கேட்டாலும் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதனால தான் இது இந்த நோய் என்னென்ன நோயெலாம் இருக்கோ எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இத்தனை நாளாக வீடியோ போடாததுக்கு ஐ எம் ஸோ சாரி. ஏன்னா பர்சனலாக நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு, அதில் சால்வ் பண்ணிட்டு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோஸ் லேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எக்ஸாமுக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.